வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெமெடி பண்ண போகிறேன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. ரெட் அரிசி மாவு புட்டு தாங்க செய்ய போகிறோம். இந்த ரெட் அரிசியில் இரும்பு சத்து, நார் சத்து இருக்குதுங்க. கொலஸ்ட்ரால்களை கரைக்கக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஃபுட்டை எடுத்துக்கலாங்க. சூப்பராக நமக்கு வெயிட் லாஸ் ஆவாங்க. அதே போல் இதயத்தை சீராக இயக்கக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க. சர்க்கரைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க. பெண்களுக்கு ஏற்படும் பிசிஓடி ப்ராப்ளத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குதுங்க. இப்போ இதில் ஆரோக்கியமாக எப்படி இந்த புட்டு செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த புட்டு செய்கிறதுக்கு நம்ம கடைகளில் இந்த மாதிரி ரெட் அரிசி புட்டு மாவுன்னு வாங்கிக்கணுங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்குங்க. இப்போ நம்ம 200 கிராம் கப்பில் நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. இது நமக்கு நல்லா ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வருங்க. இதில் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையாக தாங்க இருக்கும். ரவை பதத்தில் இருக்குங்க. இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க சால்ட்டை. இப்போ சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சால்ட்டு இந்த மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம கடைகளில் ரெட் அரிசின்னு வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு கிளாத்தில் காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வானலில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இது பிசைகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து பிசையணுங்க. டக்குன்னு நிறைய ஊற்றிடக்கூடாது. இந்த புட்டு மாவுக்கு அளவுகளோடு பிசையும் போது தான் நமக்கு பர்ஃபெக்டாக வருங்க. நல்லா பொல பொலன்னு ரொம்ப கரெக்டாக வரும். அதனால் தண்ணி சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு எந்த பக்கம் வரைக்கும் பிசையணுன்னு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதனால் நல்லா கைவிட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இந்த ரெட் அரிசியின் பயன்களை சொல்ல போனால் அடுக்கிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ பயன்கள் இருக்குதுங்க. மூட்டு வலி, இடுப்பு வலி இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ரெட் அரிசி. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம் பாருங்கள். நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்லா பக்குவமாக பிசைஞ்சாச்சு. இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கைகளால் எடுத்து ஒரு பிடி பிடிக்கணுங்க. பாருங்கள், கைகளில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு வரணும். பாருங்கள், உடச்சி விடும் போது பொல பொலன்னு வரணும். நம்ம கைகளில் எடுத்து பிடிக்கும் போது நல்லா நம்மளுடைய விரல்கள் அதில் பதியணுங்க. கைகளில் ஒட்டக்கூடாது. அதே போல் அதை உடச்சி விடும் போதும் நல்லா பொல பொலன்னு வரணுங்க. இது தாங்க நமக்கு கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. ஓகே, நமக்கு பர்ஃபெக்டாக நல்லா பொல பொலன்னு நமக்கு புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் விட்டுடலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக வச்சுருக்குறோம். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூலி தேங்காவில் பாதி மூலி தேங்காவை நான் துருவி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் துருள்களை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷு நம்ம வெல்லம் தாங்க எடுத்துருக்குறோம். இந்த வெள்ளைக்கட்டியை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம புட்டு அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். புட்டு ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்போதுமே இட்லி அவிக்கிற மாதிரி அதே ப்ரொசீஜர் தாங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம். இது கொதி வர டைமில் நம்ம இந்த புட்டுகளை குழாயில் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு புட்டு குழாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே ரெடி பண்ணிக்கலாம். புட்டு குழாய் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லெண்ணெயை நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இந்த மாதிரி பவுல் எடுத்துருக்கிறேன். அதே போல் ஒரு கிளாஸும் எடுத்துருக்குறேங்க. அந்த கிளாஸ்லேயும் இதே போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பவுலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும், கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருங்க. அதனால தான் ரெண்டும் செஞ்சு காமிக்கலான்னு உங்களுக்கு நான் ரெண்டும் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பவுலில் நம்ம எடுக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு பவுல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த பவுல் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பவுலில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல்களை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அமுத்தி விடக்கூடாதுங்க. இப்போ நம்ம இந்த ரெட் அரிசி மாவுகளை இது கூட சேர்த்துக்கலாங்க.
தேங்காய் துருவல்கள் 2னா இது ஒரு 3 போட்டுக்கலாங்க. 3 போட்டாலும் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப அழுத்தி விடக்கூடாது. சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும், அவ்வளோதான். இப்போ அதே போல் இதை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு, லைட்டாக அமுத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம இது மேலே தேங்காய் துருவல்களை சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி லேயராக நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வருங்க. நல்ல டபுள் கலராக இருக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு தான் எப்போதுமே அரிசி புட்டு, ராகி புட்டு செய்கிற அதே ப்ரொசீஜர் தாங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவல்களை வச்சிட்டோம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அமுத்தி விட வேணாங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இது மேலே அந்த ரெட் அரிசி மாவுகளை சேர்த்துக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வெந்து வரும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ரொம்ப ஆரோக்கியமும் கூடங்க. வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த முட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எல்லா வலிகளையும் சுகப்படுத்தக்கூடிய தன்மை உடையதுங்க. நம்ம அதே போல் இந்த கிளாஸ்லேயும் ஃபில் பண்ணிக்கலாங்க. இந்த கிளாஸில் நம்ம ஃபில் பண்ணும்போது அதே போல் லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கணுங்க. தேங்காய் துருவல்களை வைக்கும்போதும் லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங், அதே போல் இந்த மாவுகளை நம்ம சேர்த்த பிறகும் ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு 3-4 கலரில் சூப்பராக வருங்க. இப்போ நமக்கு பவுல்லையும் ரெடி ஆகிடுச்சு, கிளாஸ்லேயும் ரெடி ஆகிடுச்சிங்க. வெந்நீரும் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் இட்லி கொத்தை, அடி கொத்தை நம்ம வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்ம இந்த கிளாஸையும் பவுலையும் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி அவிக்கிறதுக்கு எப்படி மூடி போட்டு போமோ அதே போல் மூடிக்கலாங்க. நல்லா இதை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாங்க. நம்ம இட்லி பானையில் வேக வைக்கிறதால ஒரு 5 கப்பு கூட சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓகே, நமக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்ல சூடாக இருக்கும். டக்குன்னு கையை வச்சிடக்கூடாதுங்க. பொறுமையாக எடுத்துக்கலாம். இது நல்லாவே சூடாக இருக்குது. ஓகே, நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு வாழலையை வச்சுருக்கிறேன். இதில் நம்ம இதை அப்படியே கவுத்தி விட்டுக்கலாங்க. நல்ல சூடாக இருக்குங்க. பார்த்து செய்யணும். ஏன்னா நல்ல பாத்திரம் சூடாக இருக்கும். அவ்வளோதான், கவுத்தியாச்சுங்க. இப்போ நம்ம லைட்டாக ஒரு தட்டிக்கலாம். தட்டும்போது நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக லேயராக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ அதே போல் இந்த கிளாஸில் உள்ளதையும் நம்ம கமுத்தி விட்டுக்கலாங்க. கமுத்திட்டு லைட்டாக ஒரு தட்டினாலே சூப்பராக வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு புட்டுக்குழாயில் எப்படி வருமோ அதே மாதிரி நமக்கு வந்துடுச்சுங்க இந்த கிளாஸில். அவ்வளோதாங்க. சூப்பரான புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷு நான் வெள்ளைக்கட்டிகளை துருவி எடுத்துருக்குறேங்க. வெள்ளைக்கட்டிகள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாட்டு சர்க்கரை கூடயும் சாப்பிட்லாங்க. இப்போ இந்த வெள்ளைக்கட்டி கூட ஒரு 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக புட்டுகளை நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த சர்க்கரையும் நல்லெண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக வாழைப்பழம் வச்சு சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெட் அரிசியை ராஜாக்கள் காலத்தில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்கங்க. ராஜாக்கள் காலத்துலலாம் ராஜாக்களுக்கு மட்டுமே இந்த அரிசின்னு சொல்லிலாம் இருப்பாங்கங்க. பெரியவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்குங்க இந்த அரிசியில். இதனுடைய பயன்களை சொல்ல போனால் அடுக்கிக்கிட்டே போகலாங்க. அவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது இந்த ரெட் அரிசியில். இந்த புட்டை சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வெள்ளைக்கட்டி துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் நல்ல ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க.
நல்லா இது மிக்ஸ் ஆன பிறகு நமக்கு நேந்திர பழம் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட சாதா பழத்தை விட நல்ல பெரிய பழமாக இருக்கும் பார்த்தீங்களா, நேந்திரம் பழம். அந்த பழத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு இப்படி சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க. பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெய்யுக்கும் சர்க்கரைக்கும் வாழைப்பழத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த ரெட் அரிசி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.